இப்போ ஷாருக்கானோட அடுத்த படத்துக்கு நயன்தாரா தான் நடிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க போனோடனே லக்கி ஆக்ட்ரஸ் 1000 கோடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேர் இருந்துச்சு நயன்தாராக்கு. ஸோ கிட்ட வரைக்கும் போயிட்டு என்ன ஆயிருக்குன்னா கடைசியில தீபிகா படுகோனுக்கே போயிடுச்சு. இப்ப தீபிகா படுகோன் பாத்தீங்கன்னா பாலிவுட் ஃபிலிம்ஸ்ல பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. அவங்க டாப் ஆக்டரோட தான் நடிப்பாங்க. அவங்க படம் வருஷத்துக்கு ஒரு 5 படம் வந்தாலும் அதுல அவங்க தான் முக்கியமான கேரக்டராவே இருப்பாங்க. சோ ஷாருக் கான் தீபிகா படுகோன் காம்பினேஷன் வந்த படங்கள் எத்தனையோ பாலிவுட்ல இருக்கு. இப்போ ஷாருக் கான் நடிக்க போற இந்த முக்கியமான படத்துக்கு நயன்தாராவை எப்படிதான் நடிக்க வைக்கிறது, மறுபடியும் ஒரு பாலிவுட் ஹீரோயினை கொண்டு வரலாமேன்னு சொல்லிதான் தீபிகா படுகோனை மறுபடியும் நடிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலி நயன்தாரா நடிக்க வேண்டியது இது அப்படி போயிடுச்சு. இப்ப இது நயன்தாராக்கு ஒரு பெரிய ஷாக்கா அமைஞ்சிருக்கு. என்னடா ஷாருக் கான் நம்ம கிட்ட சொன்னாரே இப்ப நடிக்க வைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க தமிழ் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வாஷ் அவுட் ஆயிட்ட மாதிரியே இருக்கு. இப்போ தெலுங்கு படங்கள்ல தான் பயங்கர பிஸியா இருக்காங்க, பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சுட்டு வராங்க. சோ இதுக்கப்புறம் நயன்தாராவோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஜமாவே கல்யாணமானா எல்லாரும் மறந்துருவாங்க போல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.